ஜிஎஸ்டிங்கிறது புதுசாக வந்ததெல்லாம் கிடையாது. ஏன் இந்த நாட்டில் ஜிஎஸ்டி வந்ததுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு பேர் கொண்டு வந்தோன்னா ஏதோ ஜிஎஸ்டின்னு ஒரு புதிய வரியை கொண்டு வந்து மக்களை கசக்கி பிழிஞ்சு அப்படியே அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் அரசாங்கம் எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறது. அதுவும் எந்த அரசாங்கம்? மத்திய அரசாங்கம் தான் எடுத்துட்டு போறதுன்னு ஆசைப்படுறது. இப்படியெல்லாம் ஊடகங்களில் பேசிட்டு இருக்காங்க. உண்மை என்ன? அதாவது இந்தியா 1947 சுதந்திரம் அடைஞ்சது, 50 குடியரசாச்சு. அப்ப இந்த நாட்டில் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா குட்ஸ் இருந்துச்சு. ஆனா இந்த நாட்டில் குட்ஸுக்கு மாத்திரம்தான் டாக்ஸ் இருந்துச்சு. என்ன டாக்ஸ் இருந்துச்சு? மேனுஃபேக்சரிங் டாக்ஸ் இருந்தது. திருப்பூர்காரங்களுக்கு தெரியும், இண்டஸ்ட்ரி வச்சிருந்தவங்களுக்குலாம் தெரியும். எக்ஸைஸ் டியூட்டின்னு ஒன்று உண்டு. அது எது மேல இருந்துச்சு? குட்ஸ் மேல இருந்துச்சு. மேனுஃபேக்சர் யாரெல்லாம் பண்றாங்களோ, அதுவும் ஆரம்பத்தில் 50 லட்சம் இருந்துச்சு, 60 லட்சம் இருந்துச்சு, 75 லட்சம் இருந்துச்சு. அப்புறம் 1 கோடிக்கு மேல யார் மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் எக்ஸைஸ் டியூட்டி உண்டு. எக்ஸைஸ் டியூட்டி என்ன ரேட் எல்லாம் இருந்துச்சு? 12லேருந்து 18, சில குட்ஸுக்கெல்லாம் 30% கூட இருந்தது. இது ஒரு சைடு. இது மத்திய அரசாங்கம் போட்டுட்டு இருந்தது. சரி சார், அந்த குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த பல்பு டெல்லியிலேருந்து வருது. அப்ப டெல்லியில மேனுஃபேக்சர் பண்ண ஒரு குட்ஸுக்கு எக்ஸைஸ் டியூட்டி போட்டா போதுமா? அவர் திருப்பூருக்கு அனுப்பணும். அந்த மேனுஃபேக்சர் திருப்பூர் வியாபாரிக்கு அனுப்பும் போது என்ன பண்ணாரு? சிஎஸ்டி, சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்ஸை டெல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் விதிச்சது. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு பொருள் போச்சுன்னா சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் 4%. அப்புறம் அது 2% குறைக்கப்பட்டது வாஜ்பாய் வந்ததுக்கு அப்புறம் டிக்ளேர்டு குட்ஸுக்கு. அப்ப பாருங்க, 12% இருந்த மேனுஃபேக்சரிங் டாக்ஸ்ல இன்னொரு 2% சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ்னு போட்டாங்க. சரி, திருப்பூர் வியாபாரி வாங்கிட்டாரு, மக்களுக்கு விற்கிறாரு. அப்படியே அந்த 12, 2, 14% போட்டா வித்தாரு. அந்த 12%க்கு மேல ஒரு 2%, அதுக்கப்புறம் தமிழ்நாடு சேல்ஸ் டாக்ஸ், ஜெனரல் சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு 12% டாக்ஸ் போட்டாரு இதே பல்புக்கு. ஆனா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? டெல்லியில மேனுஃபேக்சரிங் போட்ட டாக்ஸ் இவங்க பில்லுல வராது. திருப்பூர் கஸ்டமர் பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங் டாக்ஸ் போட்டு வராது. ஏன்னா அந்த குட்ஸ்ல அந்த விலையை ஏத்தியாச்சு. அந்த டெல்லி வியாபாரி போட்ட சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் அந்த பில்லுல வராது. ஏன்னா அதுவும் அந்த வியாபாரி போட்டாரு தெரியாது. இங்க லோக்கலா போட்டவர் 12% தானே போட்டாரு. இன்னைக்கு ஜிஎஸ்டி பல்புக்கு 18% போடுறாங்க. ஐயா, அது ஏற்கனவே 12 + 2 14%. 100 ரூபாய் இருந்த குட்ஸை 114 ரூபாய் டாக்ஸ் ஏத்தி அந்த 114 ரூபாய்க்கு இவர் 12% போட்டு உங்க கையில வரும்போது அது 120 ரூபாய், 26 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட அது வந்த பொருள். ஆனா நீங்க பார்த்த பில்லுல 12% இருந்ததுனால ஜிஎஸ்டி வந்ததுனால 18% கிடையவே கிடையாது. ஜிஎஸ்டி வந்த இன்னிலிருந்து அத்தனை ஊடகங்களிலிருந்து நான் ஒரே ஒரு சேலஞ்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஜிஎஸ்டி வரி ஒரு 13 வரிய மொத்தமா சேர்த்து ஒரே வரியா கொண்டு வந்தது. மேனுஃபேக்சரிங் டாக்ஸ் கிடையாது, சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் கிடையாது, தமிழ்நாடு சேல்ஸ் டாக்ஸோ வேட்டோ கிடையாது, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் கிடையாது, என்ட்ரி டாக்ஸ் கிடையாது, ஆக்ட்ராய் கிடையாது, பர்ச்சேஸ் டாக்ஸ் கிடையாது, இத்தனை டாக்ஸும் கிடையாது. ஒரே ஒரு டாக்ஸ் கட்டுங்கப்பா. அதுவும் எப்படி கட்ட சொன்னாங்க? இப்ப வர உதாரணத்துக்கு, ஏன்னா தமிழ்நாடு மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, இது இப்படிப்பட்ட அமெண்ட்மெண்ட் எதனால வந்துச்சுங்கிறத சொல்றேன். மாநிலங்களுக்குள், மாநில அரசுக்குள் வரி சண்டை நடந்து கொண்டிருந்தது. எப்படி வரி சண்டைன்னு சொல்றேன். திருப்பூர்காரங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு, திருப்பூர்காரங்களும் நிறைய என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் சொல்றேன். 1982, 83 தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் என்ட்ரி டாக்ஸ்னு ஒன்று வந்துச்சு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் தெரியாது. அதுக்கு முன்னாடி என்ட்ரி டாக்ஸ்னு கிடையாது. ஏன் என்ட்ரி டாக்ஸ்னு ஒன்று தமிழ்நாட்டில் வந்து தெரியுமா? 81, 82 இந்த மாருதி கார்னு வந்துச்சு. அப்ப அந்த மாருதி காரோட விலை 70,000 ரூபாய். சென்னையில் மாருதி காரை வாங்கினேன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் 16% தமிழ்நாடு ஜெனரல் சேல்ஸ் டாக்ஸ்னு ஒன்று போட்டுது. ஏற்கனவே அதுக்கு மத்திய அரசு 15% மேனுஃபேக்சரிங் டாக்ஸ் போட்டு 2% சிஎஸ்டி போட்டு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்
14% வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் 16% சேல்ஸ் டாக்ஸ் போட்டது. அந்த காருக்கு தான் இன்னைக்கு நம்ம மொத்தமே 28% போட்டுட்டு இருக்கோம், 30% பட்டல. அப்ப சென்னையில் இருக்கிறவர் என்ன பண்ணாரு, தமிழ்நாட்டில் போய் சென்னையில் கார் வாங்க மாட்டாரு. அன்னைக்கு பெட்ரோல் விலை 20 ரூபா லிட்டருக்கு. இங்கேருந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு பஸ்ஸில் போவார், அங்கேருந்து கார் எடுத்துட்டு வந்துடுவார். ஏன்னா பாண்டிச்சேரியில் 2% தான் காருக்கு. சென்னையிலக்கே தமிழ்நாட்டில் கார் வாங்கினா 16% சேல்ஸ் டாக்ஸ், பாண்டிச்சேரியில் வாங்கினா 2% சேல்ஸ் டாக்ஸ். இது தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு மாத்திரம் இல்லை, கேரளாவுக்கும் மாகேக்கும் அப்படிதான் இருந்துச்சு, மகாராஷ்டிராவுக்கும் கோவாக்கும் அப்படிதான் இருந்துச்சு, உத்தரப்பிரதேசத்துக்கும் டெல்லிக்கும் அப்படிதான் இருந்துச்சு. தமிழ்நாடு அரசு டாக்ஸ் லூஸ் பண்ணிட்டு. அப்ப இங்க யார் இருந்தா? அப்போதைய முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் இந்திரா காந்தி அம்மையார்ட்ட போய் பேசி, இந்த மாதிரிலாம் யூனியன் டெரிட்டரியோட எங்களால் சண்டை போட முடியல, எங்களுக்கு வர வியாபாரிகள்லாம் அங்கே கொண்டு போயிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு கான்ஸ்டியூஷனை தூக்கி பார்லிமெண்ட்ல காட்டுறாங்க. அன்னைக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது யாரு? என்ட்ரி டாக்ஸ் கொண்டு வரதுக்கு, ஆக்ட்ராய் கொண்டு வரதுக்கு, உணவுப் பொருட்கள் மேல டாக்ஸ் போடுறதுக்கு. 1982 83 46 அமெண்ட்மெண்ட்ல தான் எல்லாமே வந்துச்சு. அப்ப நீங்க என்ட்ரி டாக்ஸ் போட்டுக்கங்க. தமிழ்நாடு முதல்ல ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. நீ பாண்டிச்சேரியில் போய் கார் வாங்குறியா 2% வாங்கிக்க, ஆனா நீ தமிழ்நாட்டில் ஓட்டின 16% என்ட்ரி டாக்ஸ் கட்டு, பனிஷ்மெண்ட். பாண்டிச்சேரியில் வாங்கினதுக்கு நீ கூட அங்க 2%, அவங்களுக்கு ஜாலியா 2% கொடுத்துரு, ஆனா நீ அந்த காரை ஏன் மாநிலத்தில் ஓட்டுறதுக்கு 16%. அதே மாதிரி ஆக்ட்ராய் டாக்ஸ், பர்ச்சேஸ் டாக்ஸ், இந்த மாதிரி பலவிதமான வரிகள். அப்ப என்ன ஆச்சு? இந்திய பொருளாதாரத்தில் ஷேக் வந்தது. குட்ஸுக்கு மாத்திரம் தான் டாக்ஸ் போட்டாங்க. அப்பதான் முழிச்சாங்க. 1993 யார் ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும். மத்தியில் 93 நரசிம்மராவ் கவர்மெண்ட், மன்மோகன் சிங். இந்த குட்ஸுக்கு மாத்திரம் வரி போட்டுக்கிட்டே இருந்தா இந்த நாடு கஷ்டப்படும், மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க. சர்வீஸ் செக்டார்னு ஒன்று இருக்கு. யாரு? என்ன மாதிரி, ஸ்ரீராம் மாதிரி ஆடிட்டரு, மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட், அட்வொகேட்டு, டாக்டர், இன்ஜினியர், சர்வீஸ் செக்டார்னு ஒன்று இருக்கு. இவங்கெல்லாம் இந்த பொருளாதாரத்தில் என்ஜாய் பண்றாங்க, இவங்க மேல டாக்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லி 1993 சர்வீசஸ்க்கு முதல்ல 5% டாக்ஸ்னு கொண்டு வந்தாங்க. டெஸ்ட் டிரைவ் மாதிரி ஒரு 5 சர்வீஸுக்கு. ஆனா 2009-10க்கு அப்புறம் எல்லா சர்வீஸுக்கும் 15% டாக்ஸ் வந்துருச்சு. எதனால அப்படி கொண்டு வந்தாங்க? 93 இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி நிலையில் இருந்தபோது, இந்தியாவில் இருந்த தங்கத்தை லண்டனில் போய் அடகு வைத்த போது, இன்னைக்கு மீட்டுட்டு வந்தோம் சந்தோஷப்படுறோம். அன்னைக்கு தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி அடகு வச்சோம். அந்த அடகு வைத்த போது அப்ப இருந்த பைனான்ஸ் மினிஸ்டர் மன்மோகன் சிங் உலகத்துக்கு அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? இந்தியால நாங்க யூனிஃபார்ம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு பிராமிஸ் பண்ணி, உலக அளவில் போய் பிராமிஸ் பண்ணி, அன்னைக்கு சர்வீஸ் டாக்ஸை கொண்டு வந்து, அதுக்கப்புறம் ராஜா செல்லையா கமிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டு 97 கொண்டு வருவோம் நாங்க. ஆனா நிரந்தர அரசாங்கம் இல்லை, அதை கொண்டு வரதுக்கு வில் பவர் இல்ல. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இது கபர்சிங் டாக்ஸ் கிடையாது சார். குட்ஸ் டு த சொசைட்டி டாக்ஸ், குட் டு த சொசைட்டி.